சீதாவும் முத்துவும் கிருஷ்யா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அண்ணாமலை கேட்குறாங்க, என்னடா திடீர்னு கிருஷ்யா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க? இல்லைப்பா, அவன் அங்கே மனசு சரியில்லாமல் இருந்தான், அதான் 2 நாள் இங்கே வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிடா, இங்கேயே இருக்கட்டும் 2 நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது நைட் டைமில் ரோகிணியும் கிருஷும் பேசிக்கிறாங்க. ஏன்டா கிருஷ், நீ அங்கேருந்து ஓடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. இல்லைம்மா, உன்னை பற்றி தப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிண்டல் பண்ணாங்க. உனக்கு அம்மாவே இல்லை, எனக்கெல்லாம் அம்மா இருக்குது. தினமும் பார்த்தியா எங்கள் அம்மா என்னை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. உனக்கு தான் அம்மாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாங்க. எனக்கும் கோவம் வந்துடுச்சு. அதுவும் இல்லாமல் நீ என்னை வந்து எப்பவுமே பார்க்க மாட்டியா, என் கூட சேரவே மாட்டியா அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்கம்மா. அதனால தான் அங்கே இருந்த ஒரு பையனை நான் பென்சிலால் கையை அம்மா, அங்கே இருந்த சாரு என்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்குவேன்னு சொன்னாங்கம்மா. நான் ரொம்ப பயந்துட்டுமா, அதனால தான் ஓடி வந்துட்டேன் அங்கேருந்து அப்படின்னு சொல்லி ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க. அந்த டைமில் மனோஜ் முழிச்சு பார்த்துட்றாங்க. என்ன இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ எல்லா விஷயத்தையுமே மனோஜ் கேட்டுடுறாங்க. மனோஜுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மனோஜ் அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.